இந்த நாளிலும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா புயல்களும் போராட்டங்களும் அடங்கி உங்கள் குடும்பத்திலே அமைதி வர வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் தெய்வீகத்தை கொண்டு வர விரும்புகின்றார். அந்த கடவுள் இந்த நாளிலே உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு வாழ்வளிப்பாராக, உங்களுக்கு விடுதலை தருவாராக. தனிமை என்னை வாட்டும் போது துணையாயிரும், சோர்வு என்னை தாக்கும் போது பேலனாயிரும். என் துணை நீரப்பா, என் பேலன் நீரப்பா, என் வாழ்வும் நீர்தானப்பா. ஸோ நாம் எப்பொழுதும் பார்ப்பது போல the power of our thoughts, நமது எண்ணங்களின் சக்தி. our thoughts are the starting point of everything we do. எங்களுடைய எண்ணங்கள் தான் நாங்கள் செய்ய ஆரம்பிக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் ஊந்துதலாக இருக்கிறது. அதனாலே தொடர்ந்தும் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்களுடைய எண்ணம் மிக மிக முக்கியமான ஒன்று. whatever we are trying to build a good life or achieve any goal, it begins with choosing the right ideas and avoiding the wrong ideas. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் போடுகிற திட்டங்கள் அல்லது நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள், அவைகளை நாங்கள் சிறந்த முறையிலே சந்தித்து வெற்றி அடைய வேண்டும் என்றால் அவைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய சிந்தனையின் அடிப்படையிலே அமைகின்றது. ஆகவே நல்ல சிந்தனைகளை நமக்குள் கொண்டு வர கற்றுக்கொள்வதோடு தேவையில்லாதவைகளை நம்மிடத்திலிருந்து அகற்றவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. நல்லதை கொண்டு வருவதோடு தேவையில்லாத நம்மிடத்திலிருந்து நாம் எடுத்துவிட நாம் கற்றுக்கொள்ளுவோம். As scripture teaches, we must be careful and thoughtful about what we allow into our minds. திருமறை நம்ம கற்றுக் கொடுக்கிறது நாம் எதை சிந்திக்கிறோம், அதை எதை நம்முடைய எண்ணத்துக்குள் கொண்டு வருகிறோம் என்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று. For our thoughts shape our action and our action shape our life. என்றால் எங்களுடைய சிந்தனைகள் பார்த்துக்கிட்டால் எங்களுடைய செயல்களை உருவாக்குகிறது. எங்களுடைய செயல்கள் தான் எங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது. ஆகவே எங்கள் வாழ்க்கை சிறப்பாக வர வேண்டும் என்றால் எங்கள் செயல்கள் சிறப்பாக வர வேண்டும். எங்கள் செயல்கள் சிறப்பாக வர வேண்டும் என்றால் எங்களுடைய சிந்தனைகள் சிறப்பாக வர வேண்டும். Saint Augustine once said, "The mind commands the body and it obeys." புனித அகஸ்தினார் என்ன கூறினார் என்றால், மனம் உடலுக்கு கட்டளை இடுகிறது, அது கீழ்ப்படுகிறது என்று. நம்முடைய எண்ணம் உடலுக்கு கட்டளை இடுமாம், இதை நீ செய் என்று. அப்பொழுது அந்த உடல் அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து விடுகிறதாம். And Romans chapter 12 verse 2 says, the apostle Paul encourages, do not be conformed to this world, but be transformed by the renewal of your mind, that by testing you may discern what is the will of God, what is good and acceptable and perfect. ரோமேயர் 12ஆம் அதிகாரத்திலே 2வது இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள், அதை குறித்து வையுங்கள். இந்த உலகத்தின் போக்கும்படி ஒழுகாதீர்கள். சரி, இந்த உலகம் எப்படி கதைக்கிறார்களோ, எப்படி நடக்கிறார்களோ அதுபோல நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாதாம். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அல்லது எங்களுடைய மனம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தெரிந்து தெளிவீர்கள். அப்பொழுதுதான் எது கடவுளுடைய திட்டம் என்பதை நாம் அறிய முடியுமா, எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரியோ? ஆகவே நம்முடைய சிந்தனைகளை சரிப்படுத்தும்படி திருமறை கூட நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. So we are called to learn to control our minds, not by our own power, but by the word of God. அவை நாம் எல்லோரும் எங்களுடைய சிந்தனைகளை சரிப்படுத்துவதற்காக அழைக்கப்படுகிறோம். எங்களுடைய முயற்சியினால் அல்ல, இறை வார்த்தையினால் எங்களுடைய சிந்தனைகளை நாம் சீரமைப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். So with that mind
let's pause briefly on the Holy Mass and move into an experience of prayer meeting. ஸோ அந்த சிந்தனையை, அந்த எண்ண கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு, என் சிந்தனைகள் எல்லாம் நான் சரிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை நான் மனதிலே வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக பார்த்தீர்கள் என்றால் 10 வழிபாடுகளிலே தூய திருப்பலியும் இறை வழிபாடும் என்ற தலைப்பில் நாம் தியானித்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே தூய திருப்பலியை பற்றி நிறைய நாம் பார்த்திருக்கிறோம். அதிலிருந்து இப்பொழுது நாம் இறை வழிபாடு, எங்களுடைய சோ வழிபாடு என்கின்றதுக்கு கொஞ்சம் நகர்ந்து வர நான் விரும்புகிறேன். என்றால் தொடர்ச்சியாக திருப்பலியே பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய சோ வழிபாடை பற்றியும் சில விடயங்களை நாம் கற்றுக்கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். ஆகவே இப்போ எக்ஸாம் நேரம். சென்ற வாரம் என்ன பார்த்து நாங்கள் வெரி குட் ஆஸ்நீர் என்பதை பற்றி பார்த்தோம். ஸோ அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது ஏன் கத்தோலிக்க ஆலயத்தின் வாசலில் வைக்கப்படுகிறது, எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். அது மிக முக்கியமான ஒன்று. அதை நாம் மனதிலே வைத்துக் கொள்வோம். ஸோ தேங்க்யூ. எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரையும் உற்சாகப்படுத்துவோம். வெரி குட். ஸோ டுநைட் we are going to meditate on the power of the Holy Spirit in our prayer life. நமது செப வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் வல்லமை என்ற தலைப்பிலே தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். The differences between traditional Catholic life and charismatic prayer life. எங்களுடைய பாரம்பரிய கத்தோலிக்க விசுவாச வாழ்க்கைக்கும் செப வாழ்க்கைக்கும் இடையே உள்ள சில வேறுபாடுகள் என்ன என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். When you participate in a prayer meeting, you will notice many differences from the traditional Catholic faith journey. நானும் நீங்களும் எப்பொழுது இந்த சோ வழிபாட்டில் பங்கு பெற ஆரம்பிக்கிறோமோ, கத்தோலிக்க சோ வழிபாட்டில் பங்கு பெற ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் இதில் வருவதற்கு முன்பு நாம் பாரம்பரியமாக நம்முடைய வழமையாக எங்களுடைய கத்தோலிக்க வழிபாடுகள் நாம் பங்கு பெற்றிய முறையில் இருந்து பலவிதமான வேறுபாடுகளை நாங்கள் இந்த சோ வழிபாட்டிலே காணக்கூடியதாக இருக்கும். The traditional Catholic life emphasizes order, structure and rituals. எங்களுடைய வழமையான கத்தோலிக்க முறை பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே ஒழுங்கமைக்கப்பட்டதாக இருக்கும், எல்லாமே ஒரு திட்டமிடப்பட்டதாக இருக்கும். ஒவ்வொன்றும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஒரு அடையாளங்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். சரியோ, ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கும், which are important and necessary for traditional Catholic life. ஸோ அவைகள் எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் சாதாரணமாக கத்தோலிக்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் அவைகள் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது அவர்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கும். இப்போ ஒரு குருவானவர் எடுத்திருந்தால் அவர்கள் எல்லாமே ஒரு ஒழுங்கமைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், அப்படி விரும்புவார்கள். அதுபோல நாம் கத்தோலிக்க திருச்சபையில் வளர்ந்து வருகிறோம், எல்லாமே ஒரு ஒழுங்கமைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் விரும்புவோம். அப்படி நாம் வளர்ந்திருக்கின்றோம். However, in the charismatic prayer life, the focus shifts from traditional to the working of the Holy Spirit. ஆனால் எப்பொழுது நாம் இந்த சோ வழிபாட்டிலே பங்கு பெற ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய சாதாரணமாக நாம் பாரம்பரியமாக வளர்ந்து வந்த அந்த கத்தோலிக்க வாழ்க்கை முறையில் இருந்து சற்று நாங்கள் தூய ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற மக்களாக நாம் மாற்றப்படுவோம். சரியோ, அதை நாம் எல்லாரும் அனுபவித்துக் கொண்டிருப்போம். சாதாரணமாக நாம் வாழ்ந்து கொண்ட கத்தோலிக்க முறை வாழ்க்கையில் இருந்து இப்பொழுது தூய ஆவியினால் நாம் வழி நடத்தப்பட வேண்டும். தூய ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற ஒரு நிலை இங்கே வரும் பொழுது உருவாகுவதை நீங்கள் பார்க்க முடியும். In our normal Catholic life, we often pray using memorized prayer or words from the prayer book. எங்களுடைய சாதாரண கத்தோலிக்க வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் பாடமாக்கப்பட்ட செபங்களை சொல்லுவோம், அல்லது புத்தகத்தில் இருந்து தரப்பட்ட செபங்களை சொல்லுவோம். சரியா, பால்ரந்த மரியாயே, அச்சஸ்ட மரியாயே, அல்லது அவையெல்லாம் நாம் பாடமாக வைத்திருக்கின்றோம். அதுபோல சில செபங்கள் பாடமாகவே நமக்கு இருக்கும், அந்த செபங்களை நாம் பாடமாக சொல்லுவோம். அதுபோல புத்தகத்தில் இருந்து சில செபங்களை நாம் சொல்லுவோம். So this practice draws upon our human effort and our flesh. இவைகள் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக கூடுதலாக எங்களுடைய மனித முயற்சியிலே தங்கி இருப்பதாகவும் எங்களுடைய எங்களுடைய ஊனியல்விலே இணைந்திருப்பதாகவும் இருக்கும். சரியோ, உதாரணமாக நாம் மனதினால் அதை பாடமாக்குவோம், அதுக்கு பின்பு நாம் அப்படியே சொல்லுவோம். சரியோ, அப்ப அது அங்கே மனித சக்தி அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கும். அதுபோல ஒரு புத்தகத்தை யாரெல்லாம் வாசிக்க தெரியுமோ அவர்கள் வாசிக்க தெரிந்தவர்கள் கட்டாயமாக எல்லா செபத்தையும் அவர்களால் வாசித்து சொல்லக்கூடியதாக இருக்கும்.
ஸோ அவைகளிலே கூடுதலாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த சிவ முறைகளிலே எங்களுடைய ஃப்ளஷ், எங்களுடைய மாமிசம், எங்களுடைய ஊன் அங்கே நிறைய அதிலே தங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதனால சில நேரம் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு வாயால் சுபம் சொல்லிக் கொண்டிருப்போம், நம்முடைய எண்ணம் எங்கேயோ போய்விடும். ஏனென்றால் நாங்கள் அப்படியே பாடமாக இருக்கிறது அப்படி இன்றைக்கு செய்ய வேணும் அப்படி சொல்லி கொண்டிருப்போம். அப்போ அது முழுக்க முழுக்க எங்களுடைய ஊனியல்பிலே தங்கி இருக்கின்ற ஒன்றாக அது மாறி விடுகின்றது. பட் இந்த charismatic prayer meeting we pray from our heart. ஆனால் நாங்கள் இப்பொழுது சேவவழி மாட்டுக்கு வந்து பங்கு பெற ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய உள்ளத்திலிருந்து நாம் செபிக்கிறவர்களாக மாறுவோம். அந்த செபம் தான் இங்கு நாம் கற்றுக்கொள்வோம், அந்த செபம் தான் இங்கு நடைபெற்று கொண்டு இருக்கும். சரியோ, இங்கு பாடமாக்கப்பட்ட சுபமோ அல்லது புத்தகத்திலே சொல்லப்பட்ட சுபமோ இந்த சிவ வழிபாட்டிலே நாம் பார்க்க முடியாது. இங்கு உள்ளத்திலிருந்து நம்முடைய செபங்கள் வெளியே வருவதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். And also allowing the Holy Spirit to guide us in a heartfelt experience. அது மட்டுமல்லாமல் நாம் செபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களை உள்ளம் உருகக்கூடிய அந்த செப நிலைக்குள் வழிநடத்த வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அந்த செபங்களிலே நாங்கள் பங்கு பெறுவோம். செபிக்க ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா நாம் எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம், பிராக்கு வேண்டாம் என்று நாமவே நினைத்துக் கொள்கிறோம். அதே நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் எங்களை தொட வேண்டும், எங்களுக்குள் அந்த வல்லமை வர வேண்டும் நாமவே நினைத்துக் கொள்கிறோம். பாருங்கள், அப்ப அப்படிப்பட்ட நிலைகள் எங்களுடைய சிவ வழிபாட்டிலே பங்கு பெறும் பொழுது உருவாகிறது. We are no longer depend on our own strength but on the Holy Spirit. இந்த சிவ வழிபாட்டிலே பங்கு பெற ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ளே என்ன மாற்றம் உருவாகிறது என்றால் நாங்கள் எங்களுடைய பலனிலே தங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் பரிசுத்த ஆவியினால் நாம் வழிநடத்தப்பட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கின்றது. அன்பானவர்களே, ஸோ இதெல்லாமே நமக்குள்ளே ஏற்படுகிற ஒரு பெரிய மாற்றம் தான். இவன் சிவ வழிபாட்டிலே பங்கு பெற ஆரம்பித்த பின்பு நம்மை அறியாமலே பார்த்தீங்கன்னா நாம் வீட்டிலே சுபம் செய்யும் பொழுது கூட கண்களை மூடி ஒரு சுபம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். அதுக்கு பின்பு நாம் புத்தகத்தை வாசித்து சுபம் செய்யணும் என்று நினைப்பதற்கு பதிலாக அதில் இருப்பது போல நாம உள்ளத்திலிருந்து செபிக்க வேண்டும் அப்படி என்ற உணர்வு நமக்குள்ளே வர ஆரம்பித்து விடுகின்றது. சோ இவைகள் எல்லாமே சாதாரணமான கத்தோலிக்க வாழ்க்கைக்கும் சிவ வழிபாட்டிலே நாம் பங்கு பெறும் பொழுது ஏற்படுகிற சிவ வாழ்க்கைக்கும் இருக்கின்ற வித்தியாசங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். In traditional Catholic prayer we invoke the saints to intercede for us. எங்களுடைய சாதாரண கத்தோலிக்க வாழ்க்கையிலே பார்த்தீர்கள் என்றால் புனிதர்கள் வழியாகவே நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறவர்களாக இருப்போம். புனிதர்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பது அதுதான் எங்களுடைய சிவ வாழ்க்கையாக இருக்கும். சரியோ, புனிதர்கள் வழியாகவே நாம் மன்றாடுகிற முறையிலே தான் நாங்கள் சாதாரண கத்தோலிக்க வாழ்க்கையிலே நாங்கள் வளர்ந்து வந்திருப்போம். பட் in the prayer group life we often go directly to Jesus Christ. ஆனால் நானும் நீங்கள் எப்பொழுது இந்த சிவ வழிபாட்டிலே பங்கு பெற ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது இந்த சிவ வழிபாட்டினுடைய முறை என்னவென்றால் நாங்கள் நேராகவே இயேசுவோடு நாங்கள் பேசுகிற, இயேசு வழியாக தந்தை இடத்திலே செல்லுகிற சிவ வாழ்க்கை உள்ளவர்களாக நாங்கள் மாற்றப்பட்டு விடுவோம். இது பிள்ளையாண்டு கேட்டால் இது பிள்ளை இல்லை, இதுதான் சரியான முறை. இந்த சுபத்தை தான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் திருச்சபை என்பது தன் உலக அளவில் இது வளர்ந்திருப்பதனால எல்லாரையும் ஒரு டிசிப்ளினுக்குள்ளே, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரு ஒழுங்கமைப்புக்குள்ளே வைத்திருப்பதற்காக திருச்சபை சில சிவமுறைகளை கற்றுக் கொடுத்தது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவைகள் பொதுவாக எவ்வளவோ ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இருந்த ஒரு சிவமாலை சொல்லும் பொழுது பார்த்தால் அங்கே ஒரு அமைதி இருக்கும். சரியோ, அங்கு ஒரு தெய்வீகம் இருக்கும். அங்கு எல்லாரும் கண்ட மாதிரி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் அங்கே அந்த ஒரு அமைதி, அந்த அந்த ஒரு 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 ஒழுங்கமைப்பை காண முடியாது. ஆகவே இந்த சிவ வழிபாட்டிலே பார்த்தீர்கள் என்றால் திருச்சபை என்ன சொல்லுகிறால் நீங்கள் இங்கே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் உங்களை விட்டு கொடுத்து நீங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்யுங்கள் என்றால் இங்கே வருகிற மக்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இதை விரும்பி வருகிற மக்கள். சரியோ, அதனாலே இது யாருக்கும் இடைஞ்சல் இருக்காது. ஆனால் இதே நீங்கள் எங்களுடைய உதாரணமாக மொன்ட்ரியோலில் இருக்கிற புனித சூசேப்பர் கோயிலுக்கு போவீர்கள் என்றால் அங்கு வெறும் கத்தோலிக்க மக்கள் மட்டும் வருகிறவர்கள் அல்ல, அங்கு வேற மொழி பேசுகிறவர்கள் கூட வருகிறார்கள், வேற மதத்தை சார்ந்தவர்கள் கூட வருகிறார்கள். ஸோ அப்போ அந்த வழிபாடானது எப்பொழுதுமே ஒரு ஒழுங்கமைக்கப்பட்டதாக எல்லோரும் ஒரு ஆலயத்துக்குள் வரும் பொழுது அவர்கள் மனதார கடவுளோடு ஒன்றிக்கக்கூடிய ஒரு நிலை உள்ளதாக இருக்க வேண்டும் என்றுதான் உலக அளவில் இந்த திருச்சபை வழிபாடுகளை ஒழுங்கமைத்து இருக்கின்றது. அந்த அடிப்படை அவைகள் அங்கு சரியாக கட்டுப்பாடோடு இருப்பது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், அதில் ஒரு பிழையும் இல்லை. ஆனால் இந்த சிவ வழிபாடு என்று வரும் பொழுது இதுக்குள்ளே இப்பொழுது வேற மதத்திலே ஒருவர் வந்தால் கூட இது போல சபிக்கிறதை தான் அவரும் விரும்புகிறார், அவர்கள் அதிலே பங்கு பெற அழைக்கப்படுகிறார்கள். ஸோ அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சிவ வழிபாட்டில் ஏன் அப்படி செய்வதில்லை அல்லது அங்கே ஏன் இப்படி செய்வதில்லை என்றெல்லாம் நாம் குழம்பி விடக்கூடாது. அதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். ஸோ
And also, our focus shift from ritual to the word of God and to Christ himself. அது மட்டுமில்லாமல் இந்த சோ வழிபாட்டில் பங்கு பெற ஆரம்பித்த உடனே பார்த்துக்கிட்டால் நாங்கள் வளமையாக நாம் செய்கின்ற எங்களுடைய அன்றாட ஒரு வழிபாட்டு முறைகளை எல்லாம் தாண்டி தூய ஆவியானவருடைய, அதாவது கிறிஸ்துவோடு நான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நாங்கள் பழக்கப்பட ஆரம்பிக்கின்றோம். இப்போ அங்கு வரும்பொழுது பார்த்தால் இந்த நாள் இந்த வழிபாடு, இந்த நாள் இந்த வழிபாடு என்று அதில் நாம் பங்கு பெற்றிருப்போம். ஆனால் எங்கே பங்கு பெற ஆரம்பிக்கும் பொழுது முழுக்க முழுக்க நாம் கிறிஸ்துவை மையப்படுத்தி கிறிஸ்துவோடு நாங்கள் உறவிலே வளர்கிறவர்களாக மாற்றப்பட்டு விடுகின்றோம். சரியோ சாரி, ரிச்சுவல் வரும்போது சடங்கு முறை, இப்போதான் ஞாபகம் வருது. அதாவது நாங்கள் பொதுவாக அந்த சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும் பொழுது சடங்கு முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருப்போம். ஆனால் இந்த வழிபாட்டில் பங்கு பெற ஆரம்பிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நாம் மாற்றப்படுவோம். சரியோ, ஆகவே அந்த சடங்கு முறைகள் பிழையா அப்படின்ட்டு போய் நாம் அங்கு வாக்குவாதப்படக்கூடாது. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆலய வழிபாடுகள், எங்களுடைய கத்தோலிக்க சாதாரண ஆலய வழிபாடுகளிலே எல்லா விதமான மக்களும் பங்கு பெறுகிறார்கள். சோ அவர்களுக்கு ஒரு உதவியாக திருச்சபை பல வழிகளை திறந்து விட்டிருக்கிறது. ஆனால் இந்த சோ வழிபாட்டிலே பார்த்தீர்கள் என்றால் கிறிஸ்துவையே மையப்படுத்துவதாக மாற்றப்பட்டு வருகிறது. அதை நாங்கள் புரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. ஸோ இன் அவர் நார்மல் கேத்தலிக் சர்வீஸ் we worship quietly and orderly. சாதாரண எங்களுடைய கிறிஸ்தவ கத்தோலிக்க வழிபாடுகளை பார்த்துக்கிட்டால் வழிபாடுகள் எப்படி இருக்கும்? அமைதியானதாக இருக்கும், ஒழுங்கமைக்கப்பட்டதாக இருக்கும். சரியோ, இப்போ குருவானர் வருகிறார், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் என்ற உடனே நாம் எல்லாரும் அதை ஆரம்பிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக அப்படின்ட்டு நாங்கள் எல்லாமே ஒரு ஒழுங்கமைப்போடு நாம் அதிலே பங்கு பெற்றி கொண்டிருப்போம். ஆனால் அமைதி நிறைந்ததாக அந்த வழிபாடுகள் இருக்கும். பட் இன் charismatic gathering everything is done with passion and expression. ஆனால் இந்த சோ வழிபாட்டில் என்ன மாதிரி இருக்கும் என்றால் எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் ஒரு உணர்வோடு அல்லது ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒன்றாகத்தான் இந்த வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கும். அப்போ ஒருவர் இங்கே வழிபாடு நடத்துகிறால் அவர் சில நேரம் கண்ணை மூடிக்கொண்டு தான் பாடிக்கொண்டிருப்பார். ஆனால் இதே நீங்கள் ஆலயத்திலே இல்லை, கண்களை திறந்து பார்ப்பதை, ஒரு மன்றாட்டு சொல்லும் பொழுது கண்களை திறந்து சொல்லுவதை பார்க்கலாம். ஆனால் இங்கே வரும் பொழுது அப்படி அல்ல, கண்களை மூடி உள்ளத்திலே உணர்ந்து சில நேரம் சிலர் அழுவார்கள் அல்லது சிலர் அப்படிப்பட்ட அந்த ஒரு பேஷனோடு அந்த உணர்வோடு இந்த வழிபாடுகளிலே நடைபெறுவதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். We pray loudly, worship loudly, sing loudly and preach loudly because the Spirit moves us. இந்த வழிபாட்டில் பார்த்திருந்தால் நாங்கள் சத்தமாக தான் செபிப்போம். இங்கே அமைதியாக செபிக்கிறது இல்லை. இங்கே கொஞ்சம் வாயை திறந்து செபிக்கிறோம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சத்தமாக நாம் பாடுகிறோம், இசைகளோடு பாடுகிறோம், கரங்களை தட்டி பாடுகிறோம். இவைகள் எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் தூய ஆவியானவர் எங்களை வழி நடத்துவதற்காக விட்டு கொடுத்து நாங்கள் அதை செய்கிறோம். இப்போ இசையோடு பாடுகிறோம் என்றால் திருமறை சொல்கிறது இசையோடு பாடுங்கள் என்று. கரங்களை தட்டி பாடுகிறோம் என்றால் சங்கீதம் சொல்கிறது கரங்களை தட்டி பாடுங்கள். குரல்களை எழுப்பி பாடுகிறோம் என்றால் திருமறை சொல்கிறது குரல்களை எழுப்பி பாடுங்கள். நடனமாடி கூட நீங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்யுங்கள் என்று திருமறை சொல்லுகிறது. ஸோ இந்த இறை வழிபாட்டில் வரும் பொழுது எல்லாமே இறைவார்த்தையோடு இணைத்து நாம் பார்க்கிறவர்களாகவும் இறைவார்த்தையோடு இணைந்து நாம் வழிபாடுகள் செய்கிறவர்களாகவும் இந்த வழிபாடுகளிலே பார்க்கப்படுகிறதை தான் நாம் அறிந்து கொள்கிறோம். ஸோ these differences, this is the very important point. So these differences may seem unusual or even uncomfortable for some Catholic. ஸோ அதனால இந்த மாற்றங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த வேறுபாடுகள் சில கத்தோலிக்கர்களுக்கு அசாதாரணமாகவோ அல்லது சங்கடமாகவோ அது இருந்து விடுகிறது. சங்கடமாக இருக்கும் சில நேரத்திலே. சாதாரணமாக ஒருவர் திடீரென இங்கே வந்து விட்டார் என்றால் நீங்கள் கரங்களை தட்டினாலே போதும், என்ன இது இவருக்கு என்ன, நாம் அப்படி பழகவில்லை. கண்களை மூடி இப்படி கையை உயர்த்தினாலே போதும் அவர்களுக்கு, என்ன கையை உயர்த்தி இப்படியெல்லாம் செபிக்கணும், இது எல்லாம் பெண்டகோஸ் முறையெல்லாம் அப்படி என்று இதாக இருக்கும். எங்களுக்கும் அப்படி தான் இருந்தது. இப்போ நாங்களும் அப்படி இருந்தோம். ஆனால் பிறகு அது பழக பழக இப்போ நாங்களே கையை விரிக்கிறோம், கையை தட்டுறோம். அதுபோல் வருகிற எல்லா கத்தோலிக்க மக்களுக்கும் புதிதாக வருகிறவர்களுக்கு கட்டாயமாக அது அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நிச்சயமாக இருக்கும். ஸோ இங்கே ஃபாதர் என்ன பேர், ஃபாதர் ஆறு வந்தது, இங்கே ஃபாதர் ஆல்பர்ட் வந்த நேரம் ஒரு கூட்டம் முடிஞ்சோடனே ஒரு சகோதரி வந்து சொன்னார்கள், ஐயோ நான் பிள்ளையான இடத்துக்கு வந்துட்டனோ அப்படின்ட்டு பயந்து தனக்கு ஹார்டெல்லாம் அப்படி அடிச்சுதான். ஏனென்று சொன்னால் இந்த கோயிலை கண்டுட்டு ஐயோ இது கத்தோலிக்க கோயில் இல்லையே, அப்போ நான் பிள்ளையான இடத்துக்கு வந்துட்டனோ அப்படின்ட்டு பயந்துட்டார்களாம்.
ஸோ இப்படி நாங்கள் வந்து அப்படிதான் நாங்கள் பழக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது வந்து நாங்கள் வந்து கத்தோலிக்க ஆலயம் என்றால் மட்டும் அங்கே போவோம். ஒரு குருவானவர் இருந்தால் மட்டும் அந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவோம். அது கத்தோலிக்க வழிபாடாக நாம் ஏற்றுக்கொள்வோம். அங்கு ஒரு சுருவம் இருக்க வேண்டும், அங்கு ஒரு மாதாடு படம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அதை கத்தோலிக்க வழிபாடாக நாம் ஏற்றுக்கொள்வோம். அப்படிதான் நாம் வளர்ந்திருக்கிறோம். ஆனால் இந்த சிவ வழிபாடு வரும் பொழுது முழுக்க பரிசுத்த ஆவியானவரையும் கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையை மையப்படுத்துகின்ற ஒரு வழிபாடாக இருக்கும். அதை தான் திருச்சபை வந்து நமக்கு ஊக்கப்படுத்துகிறது அதை செய்யும்படி. என்றால் இதை விரும்புகிறவர்கள் நீங்கள் இவ்வாறு இருங்கள், நீங்கள் திருச்சபை விட்டு விலகி போக வேண்டாம். உங்களுக்கு இப்படி செய்யணும்னு விருப்பமா இருக்குதா அப்படின்னா நீங்கள் இவ்வாறு செய்யுங்கள் அப்படி என்று திருச்சபை வந்து அனுமதிக்கிறது. எங்கள் திருச்சபையின் வழிபாடுகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். திருச்சபையினுடைய வழிபாடுகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் என்றால் ஒரு பூந்தோட்டத்துக்கு அடையாளமாக அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு பூந்தோட்டத்துக்களை பார்த்தீர்கள் என்றால் எல்லா வகையான பூக்களும் இருக்கும். அதுபோல எங்களுடைய திருச்சபை என்ன நினைக்கிறது என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் திருச்சபைக்குள் வரும் பொழுது அவர்கள் வந்து எந்த தடையும் இல்லாமல் இறைவனோடு ஒன்றிக்கக்கூடிய ஒரு நிலையாக எங்கள் திருச்சபையின் வழிபாடுகள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனாலே அவரவர்கள் என்ன செய்யலாம் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நாம் அனுமதி கொடுப்போம் என்று திருச்சபை நினைத்தது. அதனாலே மாதாவுக்கு ஒரு வழிபாடு செய்ய விரும்புகிறாரா, அவருக்கு அது விருப்பமா இருக்குதா, அப்ப நீங்கள் மாதாவுக்கு ஒரு வழிபாடு செய்யுங்கள். புனித அந்தோனியாருக்கு ஒருவர் வழிபாடு செய்ய விரும்புகிறாரோ அவருக்கு அது விருப்பமா இருக்கு, ஆகவே நீங்கள் அதற்கு வழிபாடு செய்யுங்கள். அதுபோல கிறிஸ்துவுக்கு யாராவது வழிபாடு செய்ய அவர்களுக்கு நீங்கள் இவ்வாறு வழிபாடு, அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதான் இந்த கேரிஸ்மேட்டிக். ஆனால் இந்த கேரிஸ்மேட்டிக் பார்த்தீர்கள் என்றால் கொஞ்சம் வித்தியாசமானதாகவே இருக்கும். இப்ப நாங்க இங்கே வந்தோம்னா போதிக்கவே ஆரம்பித்து விடுவோம். ஒருவர் செபிக்க ஆரம்பித்து விடுகிறார், ஒருவர் பாட ஆரம்பித்து விடுகின்றார். இதற்கு முன்பு தனியே இவைகள் எல்லாம் ஒரு குருவானவர் தான் செய்தார். சாதாரண மக்கள் யாருமே செபிக்கிறது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் சேமாளி தான் சொல்லுவார்கள், அவர்களுக்கு இப்படி செபிக்க தெரியாது, அவர்களுக்கு போதிக்க தெரியாது. ஆனால் இங்கு வந்தவுடனே அவைகள் எல்லாம் உருவாகும் பொழுது இவர்கள் சரிக்கு சமமாக ஒரு குருவானவர் போல செய்கிறார்களே, அப்படி நிலைகள் வரும் பொழுதுதான் அங்கு சில மாற்றங்கள், சில வேறுபாடுகள், சில சங்கடமான நிலைகள் உருவாகிறது. So these differences may seem unusual for Catholic and also even some priests and sisters also. அதுபோலதான் சில குருக்களுக்கும் சில அருள் சகோதரிகளுக்கும் கூட இந்த வழிபாடுகள் சில நேரம் அவர்களுக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கிறது இல்லை. ஏன்னா இங்க வந்து நாம் கரங்கள் தட்டி பாடுறது, சத்தமா பாடுறது, கண்ணை மூடி செபிக்கிறது, இறை வார்த்தையை சொல்லுவது, அந்த முறைகள் வந்து சில நேரம் அவர்களுக்கு கூட அன்கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எதிர்ப்பு யாரும் தெரிவிக்க மாட்டார்கள், இது பிழை என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அது வந்து அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அவர்கள் அமைதியாக செபித்து பழகியவர்கள், அமைதியாக செபிப்பதை தான் அவர்கள் வந்து விரும்புகிறார்கள். ஸோ ஏற்கனவே நான் சொன்னதை மீண்டும் சொல்லுகிறேன், அது எங்களோட பிரேயர் குரூப்புக்கு கடவுள் தந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதாவது வந்து என்னிடத்துல ஒரு குருவானவர் சொன்னார், இந்த இடத்துல ஏற்கனவே 2-3 முறை பங்கு பெற்றிருந்தார். அவர் சொன்னார், நான் இலங்கையில் எல்லாம் இந்த புதுவாழ்வுக்கு போன பின்பு நான் இந்த கூட்டத்தை நான் விரும்பவில்லை. ஏனென்றால் அங்கே வந்து ஒரு ஒழுங்கமைப்பில் எல்லாம் கத்துகிறார்கள், குளறுகிறார்கள், சில பெண்கள் எல்லாம் சும்மா கண்ட மாதிரி இது பண்ணுகிறார்கள். அங்கு ஒரு தெய்வீகம், அங்கு ஒரு அமைதி அங்கு இருக்கவில்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்னவோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி. ஆனால் அவர் சொன்னார், உங்களோட வழிபாட்டுக்கு நான் வந்து பங்கு பெற ஆரம்பித்தேன், நான் வந்து உட்கார்ந்திருந்தேன், எல்லாரும் அமைதியாக வந்திருந்தார்கள். அந்த டைமுக்கு நீங்கள் ஆரம்பித்தீர்கள், அந்த வழிபாடு ஆரம்பித்து முடியும் வரைக்கும் யாரும் எங்கேயுமே எழும்பி போகவும் இல்லை, வழிபாட்டை குழப்பக்கூடிய விதமான ஒரு சம்பவம் நடக்கவில்லை. என்னால் அந்த வழிபாட்டிலேருந்து செபிக்கக்கூடியதாக இருந்தது. அப்போ அவர் என்ன தவறாயன், சிவ வழிபாடு என்றால் செபிக்கக்கூடியதாக இருக்கணும், அதுதான் சிவ வழிபாடு. சிவ வழிபாடு என்றிட்டு எல்லாருக்குமே ஒரு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, அது வந்து சிவ வழிபாடு நாம் சொல்ல முடியாது அப்படி என்று. ஸோ பலருடைய கருத்து நமக்கு தேவையான ஒன்று. என்றால் நாம் கத்தோலிக்க மக்கள் மத்தியிலே நாம் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு கம்ஃபர்டபுளான முறையிலே நாம் இந்த வழிபாடுகளை செய்வதுதான் மிக மிக உதவி. அதனால தான் நான் புகழ்ச்சி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு ராகத்தோடு தான் செய்கிறோம், வல்லவரையமை போற்றுகிறோம், நல்லவரையமை போற்றுகிறோம், அப்படி செய்கிறோம். இதையே முந்தி நாங்கள் வந்து சத்தமாக வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே இரட்சகரே அப்படின்னு சொன்னோம். அப்போ அது சிலருக்கு வந்து என்ன பெரிய சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு போல இருந்தது. ஓகே, அப்படி என்றால் நாங்கள் வந்து அதை இப்படி செய்வோம். அப்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதிலே மனம் ஒன்றித்து சபிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இது போன்ற சில முறைகள் கூட நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஸோ many criticizes charismatic prayer groups for clapping in church. இந்த கரங்களை தட்டுவது, ஆலயத்திலும் இங்கும் கரங்களை தட்டுவது வந்து இந்த அருங்கொடை சபத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டாகும். Singing with the loud music or not placing enough importance to Saint or the Virgin Mary.
சரியோ? அன்னை மரியாளுக்குரிய செபங்கள் சொல்லுவதில்லை, அல்லது புனிதர்களுடைய பிரார்த்தனைகள் சொல்லுவதில்லை, அல்லது சத்தமாக இசைக்கிறார்கள், பெரிய சத்தமாக இருக்குது, பெரிய சத்தமாக பாடுகிறார்கள். ஸோ இதெல்லாமே இந்த செப வழிபாட்டின் மேல் இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் ஆகும். ஆனால் இது பிழைகள் அல்ல, பட் அவர்களுக்கு பிடிக்கவில்லை, அதனாலே ஒரு சிலர் அதை குற்றம் சாட்டுகிறார்கள். பட் ஐ urge you to understand that these are simply differences in practice, but not separate us from the Catholic Church or our Catholic faith. ஆனால் நான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த வழிபாட்டு முறை நாங்கள் இவைகளெல்லாம் செய்வதனாலே நாங்கள் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்தவர்களும் அல்ல, நாங்கள் கத்தோலிக்க இறை வழிபாடுகளுக்கு பிரிந்தவர்களும் அல்ல, அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அல்ல. இந்த வழிபாட்டு முறையை திருச்சபை செய்யுங்கள் என்று சொல்லுகிறது, அதனாலே நாங்கள் அதை செய்கிறோம். எல்லாரும் கரங்க தட்டு தடவை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். And also I tell you, both traditional Catholic life and charismatic prayer life have their place in the church. அதே நேரத்திலே எங்களுடைய கத்தோலிக்க திரு அவையிலே பார்த்தீர்கள் என்றால் பாரம்பரியமான வழிபாட்டு முறைகளும் அதே நேரத்தில் இந்த வழிபாடும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். The charismatic movement doesn't separate us from the Catholic Church. Instead, it deepens our experience with the Holy Spirit. சரியோ? இதுவுமே முக்கியமான ஒன்று. இந்த செப வழிபாடானது எங்களை திருச்சபையிலிருந்து பிரிக்கவில்லை, மாறாக திருச்சபை வழிபாடுகளிலே ஆழமாக பங்கு பெறுவதற்கு இது உதவி செய்தது. அல்லேலூயா! எல்லாரும் கரங்கத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இதுக்கு நாம் எல்லாரும் சாட்சிகள். சரியோ? இங்கு பங்கு பெற ஆரம்பித்த பின்பு நாம் இப்பொழுது திருப்பலியிலே மிக பக்தியோடு நாம் பங்கு பெறுகிறோம், செபத்திலே மிக பக்தியோடு பங்கு பெறுகிறோம், ஆலய வழிபாடுகளிலே மிக பக்தியோடு பங்கு பெறுகிறோம். அதுக்கு காரணம் இந்த செப வழிபாடு ஆகும். The Holy Spirit in our life. நம்முடைய வாழ்வில் பரிசுத்த ஆவியானவர். Jesus said to his disciple, receive the power of the Holy Spirit and be witness to the kingdom of God. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு, தெரிந்து கொண்ட அத்தனை சீடர்களுக்கும் என்ன சொன்னார் என்றால், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இறை அரசுக்கு நீங்கள் சான்று பகருங்கள் அப்படி என்று சொன்னார். சரியோ? பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கு பின்பு இறை அரசுக்கு நீங்கள் சான்று பகருங்கள். So living in the Holy Spirit is not something outside to our faith. ஆகவே தூய ஆவியிலே வாழ்வது என்பது அன்பானவர்களே எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலிருந்து வேறுபட்ட ஒன்று அல்ல. It is the true Christian way of our life. இதுதான் உண்மையிலேயே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு பாதையாக இருக்கிறது. எது? பரிசுத்த ஆவியிலே நாம் வாழ்வது. Today I want to touch briefly on 3 ways we experience the Holy Spirit. இன்றைக்கு 3 விதங்களிலே நாங்கள் தூய ஆவியானவருடைய அனுபவத்தை எவ்வாறு அனுபவிக்கிறோம் என்பதை பற்றி நான் சிறிதாக சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். The Holy Spirit with us, the Holy Spirit in us, the Holy Spirit on us. சரியோ? தூய ஆவியானவர் எங்களோடு இருக்கின்றார், தூய ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கின்றார், தூய ஆவியானவர் எங்களுக்கு மேல் இருக்கின்றார் என்ற அந்த 3 விடயத்தை இன்றைக்கு சுருக்கமாக நாம் பார்க்க போகணும். ஒரே ஆவியானவர் தான், பட் அந்த ஆவியானவர் பார்த்துக்கின்றார், எங்களோடு இருக்கின்றார், எங்களுக்குள் இருக்கின்றார், எங்கள் மேல் இருக்கின்றார். எதற்காக எங்களோடு இருக்கின்றார், எங்களுக்குள் இருக்கின்றார், எங்களுக்கு மேல் இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். சுருக்கமாக நாம் பார்க்கலாம். So as I told you, 3 ways we experience the Holy Spirit. The Holy Spirit with us, the Holy Spirit in us, and the Holy Spirit on us. The Holy Spirit with us. Why is the Holy Spirit with us? எதற்காக தூய ஆவியானவர் எங்களோடு இருக்கின்றார்? The Holy Spirit is with us to draw us to Christ. தூய ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார் எதற்காக என்றால் நாம் எல்லோரையும் கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருவதற்காக. Before we become Christians, the Spirit was already working to bring us from darkness into the light of God's kingdom. நானும் நீங்களும் அன்பானவர்களே கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவர்களாக வருவதற்கு முன்பாகவே, நாங்கள் குழந்தையிலே திருமுழுக்கு எடுத்திருக்கின்றோம், குழந்தையாக திருமுழுக்கு எடுப்பதற்கு முன்பதாகவே தூய ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை கிறிஸ்துவுக்குள், அதாவது இறை ஒளியாகிய கடவுளுடைய அரசுக்குள் நம்மை கொண்டு வருவதற்காக தூய ஆவியானவர் எங்களோடு எங்கள் குடும்பத்தில் இருந்து எங்களை வழி நடத்துகிறார். The Holy Spirit lead us to baptism, where we are made as a child of God.
தூய ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் எங்களை திருமுழுக்கு எடுக்கும்படி நம்மை வழி நடத்துகிறார். ஏனென்றால் நாங்கள் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக வருகின்றோம். சரியோ? இதில் நாம் கத்தோலிக்கர்கள் குழந்தையில திருமுழுக்கு எடுக்கின்றோம். குழந்தையில திருமுழுக்கு எடுக்கும் பொழுது திருச்சபை நம்முடைய பெற்றோருடைய ஞான பெற்றோருடைய விசுவாசத்தை கேட்கிறது. அதை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம். அவர்கள் விசுவாச வாக்கு கொடுக்கிறார்கள். நாங்கள் எங்கள் பிள்ளையை விசுவாசத்தின் பாதையில், இயேசுவின் பாதையிலே வழி நடத்துவோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதனாலே தான் திருச்சபை திருமுழுக்கு கொடுக்கிறது. சோ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் பெற்றோர் வழியாக, ஞான பெற்றோர் வழியாக எங்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துகிறார். கத்தோலிக்க திரு அவையிலே, சில நேரம் பெண்டிகோஸ் திருச்சபையில் அல்லது வேற திருச்சபையிலே பார்த்தீர்கள் அவர்கள் வளர்ந்த பின்பு எடுக்கிறார்கள். சோ பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் வளர்ந்த பின்பு கிறிஸ்துவுக்குள் அவர்களை வழி நடத்துகிறார். பட் எங்களை குழந்தையிலிருந்து வழி நடத்துகிறார். அவ்வளவுதான். எது பிள்ளை எது சரி என்றல்ல, எல்லாமே ஒன்றுதான். சரியோ? கிறிஸ்துவுக்குள் வருவதுதான் மிக முக்கியமான ஒன்று. பரிசுத்த ஆவியானவர் எங்களை வேறொருக்கு வழி நடத்தினால் அது பிழை, கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தால் அது சரி. சரி. So every baptized Catholic has gone through this experience of the Spirit working with us. சரியோ? ஆகவே எல்லா கத்தோலிக்க மக்களும் இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். எந்த அனுபவம்? பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இருந்து கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிற, கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருகிற அனுபவத்தை உலகத்தில் இருக்கிற அத்தனை கத்தோலிக்க மக்களும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். The Holy Spirit with us, the experience of Holy Spirit with us. சரியோ? பரிசுத்த எங்களோடு இருக்கிற அனுபவம். The second, the Holy Spirit in us. தூய ஆவியானவர் எங்களுக்குள், நமக்குள் தூய ஆவியானவர். Why is the Holy Spirit in us? சரியோ? எதற்காக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கின்றார்? Once we accept Christ as our Lord and Savior, the Holy Spirit comes to dwell in us. எப்பொழுது நானும் நீங்களும் திருமுழுக்கிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ, திருமுழுக்கில் அதானே வாக்கு கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வந்து தங்குகிறார். The Holy Spirit in us to guide us continuously. எதற்காக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வருகிறார் என்றால் தொடர்ச்சியாக எங்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துவதற்காக. பரிசுத்த ஆவியானவர் எதற்காக எங்களோடு இருக்கிறார்? Why Holy Spirit with us? எங்களை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருவதற்காக. எதற்காக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வருகிறார்? எங்களை தொடர்ச்சியாக கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துவதற்காக. சரியோ? So helping us trust in Christ and grow in holiness. அது மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார். எதற்காக என்றால் நாங்கள் எப்பொழுதும் இயேசுவிலே நம்பிக்கையோடு இருப்பதற்காகவும் பரிசுத்தத்துக்குள், பரிசுத்தத்திலே நாங்கள் வாழ்வதற்காகவும். The Holy Spirit in us to teach us the truth. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் எதற்காக இருக்கிறார் என்றால் உண்மையை கற்றுக் கொடுப்பதற்காக. Reveals Christ to us. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக. And help us to grow in Christ. அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவுக்குள் வளருவதற்காக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார். This deeper experience often comes through participation in the prayer meeting. தெரியும்? இது முக்கியமான ஒன்று. இந்த ஆழமான அனுபவம் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் ஜெப வழிபாட்டில் பங்கு பெறும் பொழுது மட்டும்தான் நமக்குள்ளே வருகிறது. எது? பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து நடத்துகிற அனுபவம் என்பது தொடர்ச்சியாக கிறிஸ்துவுக்குள் வாழ்வது, தூய்மையாக வாழ்வது, இயேசுவை அண்டுவது, இயேசுவிடத்தில் மன்றாடுவது, இறை வார்த்தையில் நம்பிக்கை வைப்பது, இந்த அனுபவம் எல்லாம் எப்படி வருகிறது என்றால் இந்த சோ வழிபாட்டில் பங்கு பெறும் பொழுதுதான் நமக்கு கிடைக்கிறது. அதற்கு முன்பு நாம் திருமுழுக்கு எடுத்த பின்பு பார்த்தீர்கள் என்றால் அப்படியே நாம் விரும்புவது போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலக போக்கின்படியே நிறைய மக்கள் இருக்கிறார்கள். வெறும் சடங்கு முறை வழிபாடுகளில் தான் பங்கு பெறுவார்கள். அவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் நிறைய உறவு இருப்பதில்லை. நமக்கு சாதாரணமாக ஜெபிக்க தெரியாது. பாருங்கள், நாங்கள் சோ வழிபாட்டுக்கு வருவதற்கு முன்பு எப்படி நாம் செபிக்க தெரியாமல் இருக்கலாம்? நாம் பாடமாக்கி கொடுக்கப்பட்ட சுமந்தான் செய்ய வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கவில்லை. அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. உள்ளத்தில் இருந்து செபிக்க நாம் கற்றுக்கொள்வதால் இறை தந்தை நம்ம உயிரோடு இருக்கிறார். கடவுள் உயிரோடு இருக்கிற இறைவனோடு உள்ளத்திலிருந்து பேசுவதுதான் உண்மையான சுபமாக இருக்கிறது. ஆனால் நாம் அங்கு பயிற்றுவிக்கப்படுவதற்காக அவ்வாறு சில சுபங்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலேயே நாம் இருந்து விட முடியாது. அதுக்கு பின்பு நாங்கள் எங்களுடைய சோ வாழ்க்கையிலே தூய ஆவியானுடைய வழிநடத்தலே வளர்ந்து வர வேண்டியது மிக அவசியம். சோ இரண்டாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஹோலி ஸ்பிரிட் இன் அஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சோ வழிபாட்டிலே பங்கு பெறும் பொழுதுதான் நமக்கு கிடைக்கின்றது. Before we participate in the prayer meeting, we don't have this experience. சரியா? இங்க வந்து நாம் செபிக்கிற அனுபவம், இந்த அனுபவம் எல்லாம் எங்களுக்கு முதல்ல இருக்கவில்லை. We experience the Holy Spirit with us, but we don't experience the Holy Spirit in us.
சரியா? பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார் என்ற அனுபவம் நமக்கு இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார் என்ற அனுபவம் எங்களுக்கு இருக்கவில்லை. That's the truth. The last one, the Holy Spirit on us. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல், நம்மேல் தூய ஆவியானவர். Why is the Holy Spirit on us? எதற்காக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கின்றார் அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், the Holy Spirit come on us to empower us to do God's work. தூய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறார் எதற்காக என்றால், கடவுளுடைய பணியை செய்வதற்கு எங்களுக்கு வலிமை தருவதற்காக. சரியோ? The Holy Spirit is not only with us and in us, but on us to use us for service in the kingdom of God. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு மட்டுமல்ல, எங்களுக்குள் மட்டுமல்ல, எங்கள் மேலும் இருக்கின்றார். எதற்காக என்றால், இறையரசின் வேலையை நாம் செய்வதற்காக. The Holy Spirit on us to pray to God for others. மற்றவர்களுக்காக செபிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கின்றார். சரியோ? To sing, to worship God. கடவுளை வழிபடுவது, ஆராதனை செய்வதற்காக, பாடுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கின்றார். To serve others, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கின்றார். The Spirit on us to use us as tool for the holy for the God. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிற எதற்காக என்றால், எங்களை கடவுளுடைய ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதற்காக. சரியோ? நாம் முடிக்கிறோம். இதற்கு முன்பு பார்த்திருந்தால் நாம் ஆறாவது யார் ஒருவருக்காக எல்லாம் மண்டாடி கொண்டிருக்க மாட்டோம். சரியோ? எங்களுக்காக மண்டாடுவோம் அல்லது எங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்காக மண்டாடுவோம். ஆனால் இந்த வழிபாட்டிலே பங்கு பெற ஆரம்பித்தோன்னு பாருங்க, எங்களுக்கு இப்பொழுது சங்கிலி தொடர் சபம் என்ற ஒரு ஊழியமே இருக்கிறது. அதில் யாருக்காக மண்டாடுறோம்? யார் யாரோ நமக்கு தெரியாதவர்களுக்காகலாம் நான் நேரம் ஒதுக்கி அதிலிருந்து மன்றாடுகிறோம் பாருங்கள். இன்னும் பல பணிகள் செய்கிறோம் பாருங்கள். இது எவ்வாறு உருவாகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் இருந்து நம்மை அவருடைய பணி செய்ய வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். சரி, this experience also often comes after we engaging in the charismatic prayer meeting. இந்த அனுபவம் கூட நாங்கள் இந்த சோக வழிபாட்டிலே பங்கு பெற ஆரம்பித்த பின்பு தான் நமக்கு கிடைக்கிறது. இங்கே வந்த பின்பு தான் நாம், உங்கள் எத்தனை பேர் முன்பு நீங்கள் இயேசுநாதருக்கு பாட்டு பாடி இருக்கிறீர்கள்? கோயிலில் பாடி இருக்கிறோம். எங்கேயாவது ஒரு பொது இடத்துல பாடுவோமா? இல்லையே. ஆனால் இப்போ பாடுகிறோம் அல்ல, வழிபாடுகளிலே பாடுகிறோம், வெளி இடத்திலே பாடுகிறோம், வீட்டிலே பாடுகிறோம். சரியோ? இறை வார்த்தை போதிக்கிறோம், இறை வார்த்தை வாசிக்கிறோம், இன்னொருவருக்காக போய் செபிக்கிறோம், இன்னொருடைய நோய் குணமாக மன்றாடுகிறோம். இந்த பணியெல்லாம் எப்படி ஆரம்பமானது? எங்கு வந்து ஆரம்பமானது? இங்கு வந்துதான். சரியோ? So before we came to the prayer meeting, we didn't want to sing a song for Jesus. We didn't pray for others. We didn't do God's work. We didn't give money for God's work. கடவுளுடைய வேலைக்கு நாம் யாருமே ஊழியத்துக்கு பணம் கொடுத்ததே இல்லை இதற்கு முன்பெல்லாம். சரியோ? ஆனால் இப்பொழுது நாம் கொடுக்கிறோம் பாருங்கள். எதனால் என்றால், தூய ஆவியானவர் கடவுளுடைய அரசை கட்டி எழுப்புவதற்காக எங்களை ஊந்து விடுக்கிறார். அதனாலே நாமவே கொடுக்கின்றோம். நான் ஒரு முறை சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு தெரியாது. ஒரு முறை ஒருவர் வேலை முடிந்து செக்கை மாற்றி பணம் கொண்டு வருகிறாராம். அப்பொழுது தாழ் காசெல்லாம் துள்ளி துள்ளி பாடுகிறதாம். எதுக்கு? நாங்கள் இப்பொழுது எல்சிபிக்கு போகிறோம், எல்சிபி சாராய கடைக்கு போகிறோம் என்று தாழ் காசெல்லாம் துள்ளி துள்ளி பாடுதான். அவர்கிட்ட பொக்கெட்டில் இருந்த சில்லற காசெல்லாம் துள்ளி துள்ளி பாடுதான். எங்கே போகிறோம்ட்டு? நாங்கள் இப்போ கோயிலுக்கு போகிறோம்ட்டு. ஏன்னா நாமெல்லாம் சில்லற காசு கொடுத்தா வளர்ந்தோம். கோயிலுக்கு போனால் சில்லற காசு தேடி பிடிச்சி போட்டோமே தவிர, தாழ் காசெல்லாம் கொடுத்து கடவுளுடைய ஊழியம் கட்டப்படணும், கடவுளுடைய பணிக்கு கொடுக்கணும் நாம் நினைக்கல. ஆனால் இங்கு யாரும் சொல்லாமலேயே செய்கிறோம். எதற்காக என்றால், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் இருந்து அவருடைய பணிக்காக எங்களை வழி நடத்துகிறார். ஐ திங்க் திஸ் இனஃப். இதோட காணும். ஆகவே God bless you and your family. நாங்கள் இன்றைக்கு கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தூய ஆவியானவர் 3 விதத்தில் எங்களோடு செயல்படுகிறார். எங்களோடு இருக்கிறார், எங்களுக்குள் இருக்கிறார், எங்கள் மேல் இருக்கிறார். இதை நாங்கள் அடுத்தடுத்த வழிபாடுகளை கொஞ்சம் விவரமாக நாம் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ப்ரே. நாம் எல்லாம் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடி கரங்களை விரித்து தடவை தூய ஆவியானவர் எங்களோடு இருப்பதற்காக, எங்களுக்குள் இருப்பதற்காக, எங்கள் மேல் இருப்பதற்காக நாம் அவருக்கு இப்பொழுது நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் எங்களை தூய ஆவியினால் ஆட்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருப்பதற்காக நன்றி சொல்லுவோம்.
நாம் இந்த நேரத்தில் எங்களுடைய பங்குக்காக, எங்கள் பங்கு தந்தையர்களுக்காக நன்றி கூறுவதோடு, இந்த சுப வழிபாட்டுக்காக, இந்த சுப வழிபாட்டில் இருக்கிற மக்களுக்காக, இங்கு பணி செய்கிறவர்களுக்காக நாம் ஒரு தடவை ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த நேரத்திலே தூய ஆவியானவரை எங்களுக்கு மேல், எங்களுக்குள், எங்களோடு நீர் இருக்கும்படி தந்து எங்களை வழிநடத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை திருமுழுக்கின் வழியாக உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த சுப வழிபாட்டின் வழியாக நாங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வாழவும் நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, சிறு வயதிலிருந்தே நாங்கள் கிறிஸ்துவுக்குள், நாங்கள் கிறிஸ்துவ பாதையில நாங்கள் வளருவதற்கு நீர் எங்களுக்கு துணையா இருந்த ஒவ்வொரு விடயங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை கிறிஸ்துவின் பாதையிலே கொண்டு வந்த எங்கள் பெற்றோருக்காக, ஞான பெற்றோருக்காக, ஆண்டவரே, எங்கள் பங்கு மக்களுக்காக, பங்கு தந்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அதுபோல இந்த நேரத்தில் இந்த சுப வழிபாட்டுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த சுப வழிபாட்டை நடத்துகிறவர்களுக்காக, பாடுகிறவர்களுக்காக, ஜெபிக்கிறவர்களுக்காக, இசைக்கிறவர்களுக்காக, பணி செய்கிறவர்களுக்காக, இந்த சுப வழிபாடு தொடர்ந்து நடப்பதற்கு பண உதவி செய்கிறவர்களுக்காக, எல்லாருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, கத்தோலிக்க மக்களாக எங்களுக்கு நீர் காட்டுகிற இரக்கத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை நீர்தாமே இருளில் இருந்து வெளிச்சத்துக்குள் கொண்டு வந்ததற்காக நன்றி கூறுகிறோம். அறியாமையிலிருந்து உண்மைக்குள் கொண்டு வருவதற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எங்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்காக நன்றி கூறுகிறோம். கிறிஸ்துவின் பாதையில் நீர் எங்களை கொண்டு வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, வல்லமையின் ஆண்டவரே, இந்த நாளில் இங்கு வந்திருக்கிற எல்லோரையும் நீர் காண்கிறீர். நீர் தாமே ஒவ்வொருவரையும் வழி நடத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவரை தந்து நீர் எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை திருமுழுக்குக்கு மட்டுமே நீர் எங்களை வழி நடத்த விரும்பவில்லை. திருமுழுக்குக்கு பின்பு நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழவும், கிறிஸ்தவ அன்பில் வாழவும், இறை வார்த்தையில் வாழவும், பரிசுத்தத்தில் வாழவும், தூய ஆவியின் துணையோடு எங்களுடைய குடும்பத்தை, எங்கள் வாழ்க்கையை நடத்த தூய ஆவியினர் எங்களுக்குள் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அது மட்டுமல்லாமல் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் முடித்துவிட்டு உம்மிடத்திலே வரும் பொழுது கடவுளுடைய அரசுக்காக நாங்கள் உழைத்தவர்களாகவும் இருப்பதற்காக தூய ஆவியானவர் எங்கள் மேல் வைத்து உம்முடைய பணியை நாம் செய்வதற்கு எங்களுக்கென்று நீர் ஒவ்வொரு பணியையும் நீர் கொடுத்திருக்கிறீரே. எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்டுக்கு நாங்கள் வாழ்வதற்காக, தப்பி பிழைப்பதற்காக நாங்கள் வந்தாலும், இந்த நாட்டிலே ஆண்டவரே உம்முடைய மந்தைகளாக இருக்கவும், இது போன்ற ஒரு சுப வழிபாட்டை உருவாக்கி நடத்துவதற்கும் நீர் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் இந்த நாளிலே, இந்த வழிபாடு தொடங்கிய நாட்களில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் யாரெல்லாம் இந்த வழிபாட்டிலே பணியாற்றினார்களோ, பங்கு பெற்றினார்களோ, இந்த வழிபாட்டை உருவாக்குவதற்கு உதவி செய்தார்களோ, எல்லாருக்காகவும் நாங்கள் இப்பொழுது நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லக்கரம் இந்த நேரத்திலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய வார்த்தையை கேட்ட மக்கள் வீட்டுக்கு போகும் பொழுது விடுதலையோடும் சுகத்தோடும் போவார்களாக. இந்த நேரத்திலே முக்கியமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்தில் வரும் பொழுது யாரெல்லாம் உடல் களைப்போடு, உடல் நோவுகளோடு, வருத்தங்களோடு வந்தார்களோ அவைகள் இப்பொழுது மறைந்து போகட்டும். ஆண்டவரே, அவைகள் இப்பொழுது இல்லாமல் போகட்டும். ஆண்டவரே, வீட்டுக்கு போகும் பொழுது விடுதலையோடு சுகத்தோடு போகட்டும். தங்கள் உடலில் இருந்த நோயை இவர்கள் தேடினாலும் அது காணாமல் இருப்பதை இவர்கள் கண்டுகொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் இங்கு பிரசன்னமா இருந்து என்னை இவர்களை குணமாக்கி நீர் என்பதை இவர்கள் அறிந்து உம்மை மாட்சிப்படுத்தும்படி உம்முடைய கரம் இப்பொழுது ஆசீர்வதிப்பதாக. இந்த இடத்துல வரும் பொழுது யார் சுமைகளோடு, பாரங்களோடு, வேதனைகளோடு, கவலைகளோடு, கஷ்டங்களோடு வந்தார்களோ, இந்த இடத்திலிருந்து போகும் பொழுது அதற்கான விடுதலையை பெற்று மனமகிழ்ச்சியோடு போகும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குறையோடு வந்தவர்கள் தங்கள் குடும்பத்துக்குள் போகும் பொழுது அந்த குறை நீங்கி இருப்பதை காண்பார்களாக. தேவைகளோடு வந்தவர்கள் அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதை காண்பார்களாக. யாரெல்லாம் எதை தேடினார்களோ அதை இவர்கள் கண்டுகொள்கிற மக்களாக மாற்றப்படுவார்களாக. ஆண்டவருடைய கரம் இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் ஆசீர்வதிப்பதாக, இவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக, இவருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதாக. வல்லமையின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால்
நிரப்பும்படி உம்முடைய அருக்கரங்களை அர்ப்பணிக்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுக்குள் எப்பொழுதும் இரும், எங்கள் மேல் இரும், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. நம்ம தடவை ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஒரு மக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி. மக்கே நன்றி கூறுகிறோம் அப்பா, மக்கே நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம், ஒருமாக ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இறுதி ஆசிரியருக்காக நாம் சிரம் தாழ்த்தலாம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் எங்களை வழி நடத்துவதற்காக எங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் எங்களை பாதுகாப்பதற்காக எங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்களுக்கு மேலும் இருந்து எங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.